கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்டில் பெருநேக்கம்பாளையத்திலேருந்து 16 கிலோமீட்டர் தூரத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மேலே பாலமலை இருக்குது. இங்கே அரங்கநாதர் திருமாலாக அருள் பாலிக்கிறார். இப்போது பாலமலை அப்படிங்கிறது என்ன, எங்கே இருக்குது, அதனுடைய ஹிஸ்ட்ரி என்ன, அதனுடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இப்போ பார்த்துடலாம். அப்போ ஒரு காலத்தில் காரியவனமாக இருந்த இந்த பகுதியில் வசித்த மக்கள் பசுமாடுகள் எல்லாம் நிறைய வச்சுருந்தாங்களாம். பசுமாடுகளை எல்லாம் அவங்க மேய்க்கிறதுக்காக விட்டுருவாங்களாம். அப்படி ஒரு நாள் பசுமாடு மேய்ச்சிட்டு போன ஒருத்தர் ஒரு பசுவை கவனிச்சிருக்கார். அந்த ஒரே ஒரு பசுமாடு மட்டும் காரைவனத்துக்குள்ளே போயிட்டு அங்கே காரைவனம் அப்படிங்கிறது இருந்திருக்கு. அந்த இடத்துல காரை மரம் அப்படின்னு இருந்திருக்கு. அந்த காரை மரத்துக்கு கீழே பால் சொரியுமா. தினமுமே இதே மாதிரி அந்த பசுமாடு அந்த இடத்துல போய் பால் சொரியறதை பார்த்த உடனே அந்த பசுவினுடைய உரிமையாளர், அதாவது பசுவுக்கு சொந்தக்காரர், பசுவினுடைய ஓனர் அப்படின்னு சொல்லலாம், அவர்கிட்ட போய் சொல்லியிருக்கார், இந்த மாதிரி ஒரே ஒரு பசுமாடு மட்டும் தினமுமே இந்த காரை வனத்துக்குள்ளே புகுந்து அந்த காரை மரத்துக்கடியில் போய் பால் சொரியுது அப்படின்னு சொல்லி சொன்னாராம். உடனே அந்த மாட்டினுடைய சொந்தக்காரர் என்ன பண்ணாராம், ஊரில் இருக்கக்கூடிய ஜனங்களை எல்லாம் கூப்பிட்டு இந்த மாதிரி இந்த பசுமாடு தினமுமே இந்த இடத்துல பால் சொரியுது அப்படின்னு சொன்னாராம். இவங்கெல்லாம் பேசிட்டு இருக்கவே அந்த இடத்துல ஒரு அசரீரி கேட்டுச்சான். அப்போது அதில் அரங்கனாக எழுந்தருளி இருக்கேன் இந்த இடத்துல நான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருமாலே சொன்னாராம். உடனே அந்த ஊர் ஜனங்களுக்கு ரொம்ப, அந்த கிராமத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாயிருச்சான். அந்த இடத்துலையே ஒரு சின்னதாக ஒரு குடிசை ஒன்று போட்டு அந்த நாள்லேருந்து அவரை பூஜைகள் எல்லாம் பண்ணி அவங்க கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்களாம். இத்தனை நாள் நம்ம கும்பிட்டுட்டு இருக்கிறோமே, இவருக்காக ஒரு கோவில் கட்டினா நல்லா இருக்குமே அப்படின்னு அந்த கிராம ஜனங்கள் எல்லாம் ஒரு நாள் சொன்னாங்களாம். அவங்க பேசிகிட்டு இருக்கிறப்பவே ஒரு பயங்கரமான ஒரு வெடிச்சத்தம் ஒன்று கேட்டுச்சான். இதனடா இது, நம்மெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறப்ப இவ்வளோ பெருசாக ஒரு வெடிச்சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்டாங்களாம். அப்போ ஒரு அசரீரி கேட்டுச்சான். அந்த வெடிச்சத்தம் கேட்ட ஈசானிய மூலையில் போய் பார்த்தீங்கன்னா பாறைகள் இருக்கும். இன்னொரு வெடிச்சத்தம் கேட்ட வாயு மூலையில் போய் பார்த்தீங்கன்னா மண் கிடைக்கும். அதையெல்லாம் வச்சு எனக்கு கோவில் கட்டுங்க அப்படின்னு அந்த அசரீரி கேட்டுச்சான். உடனே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா அந்த பாறைகளையும் அந்த மண்ணெல்லாம் எடுத்து கோவில் கட்ட ஆரம்பித்தாங்களாம். பகவானுக்காக அரங்கநாதருக்கு கோவில் கட்ட ஆரம்பித்தாங்களாம். அவ்வளோ அழகாக அந்த கோவில் எல்லாரும் சேர்ந்து உருவாக்கின நாள் பார்த்திங்கன்னா 27/1/2002 3 நிலையோட சேர்ந்த ராஜகோபுரத்தை அமைச்சு கும்பாபிஷேகமும் நடத்திட்டாங்க கோவிலுக்கு. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனியும் இதனுடைய டீட்டெயில்ஸ் நிறைய இருக்குது. அடுத்தடுத்தது கோவிலுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு சன்னிதானங்களையும் நம்ம பார்த்துட்டு அதுக்குண்டான முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்ம இப்போ கோவிலுக்குள்ளே போகிறப்பவே ராஜகோபுரம் நம்மளை வரவேற்குது. கோபுரத்தை தாண்டி நம்ம உள்ளே போக ஆரம்பிச்சிட்டாலே ஒரே சன்னதியிலேயே பார்த்திங்கன்னா அந்த கொடிக்கம்பம் இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய அர்த்த மண்டபத்தில் சக்கரத்தாழ்வார், யோக நரசிம்மர் 2 பேரும் ஒரே சன்னதியில் காட்சி தர்றாங்க. அது என்னன்னா விசேஷம், சக்கரத்தாழ்வார் கிழக்கு நோக்கியும் அதே இடத்துல மேற்கு நோக்கி யோக நரசிம்மர். யோக நரசிம்மரும் சக்கரத்தாழ்வாரும் காட்சி தர அழகான ஒரு சன்னதி இங்கே தான் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி மகா மண்டபத்தில் ஊஞ்சலில் பள்ளிகொண்டா கோலத்தில் அரங்கநாதர் உற்சவமூர்த்தியாக காட்சி தரார். அவர் கூடயே செங்கோதை பூங்கோதை தாயாரும் காட்சி தர்றார். மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அரங்கநாதர் நின்ற கோலத்தில் காட்சி தர்றார். சுமார் 4.5 அடி உயரம் திருவுருவம் இருக்குது இவருக்கு. அலங்கார பிரியர் அப்படிங்கிறதுனாலேயே நிறைய மலர் மாலைகளோட இவர் காட்சி தர்றாரு. 4 திருக்கரங்களோட நின்ற திருக்கோலத்தில் கிழக்கு நோக்கி காட்சி தர்றாரு. சுயமூர்த்தியாக இருக்கக்கூடிய அரங்கநாதருக்கு தான் முதல் இங்கே பூஜைகள் எல்லாமே நடக்குது. அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லா தெய்வங்களுக்குமே பூஜைகள் எல்லாம் நடக்குது. மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அரங்கநாதர் சன்னதிக்கு பக்கத்துலேயே பூங்கோதை, செங்கோதை அப்படின்னு தாயாருக்கு தனித்தனி சன்னதிகள் இருக்குது. இங்கே தாயார் நின்ற கோலத்தில் அருள் பாலிக்கிறார். அதே மாதிரி பரம வாசுதேவன் தனி சன்னதியில் சேவை சாதிக்கிறதுக்காகவே முற்புறத்தில் பார்த்திங்கன்னா 12 ஆழ்வார்கள் திருமேனிகளும் இங்கே இருக்குது.
கோவிலுக்கு பின்புறம் பார்த்தீங்கன்னா தும்பிக்கை ஆழ்வார், ராமானுஜர், காளியண்ணன் சுவாமி மற்றவங்களுடைய சன்னதிகளும் இங்கே இருக்குது. கோவிலுடைய பின்புறத்தில் இந்த கோவிலுடைய தலவிருட்சமாக இருக்கக்கூடிய காரை மரம் இருக்குது. தும்பிக்கை ஆழ்வார் சன்னதிக்கு பின்புறத்தில் உள்ள பூவரச மரத்தில் தான் இங்கே வரக்கூடிய பக்தர்கள் எல்லாமே குழந்தை வரம் வேணும், மாங்கல்ய வரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கயிறுகள் எல்லாம் கட்டி பிரார்த்தனை பண்ணுறாங்க. புராண வரலாறுகள் நிறைய இந்த கோவிலுக்காகவே இருக்குது. விஸ்வாமித்திரர் சாபம் பெற்ற ரம்பை கல்லாக மாறிட்டாங்க. அப்போது பத்ம தீர்த்தத்தில் தான் அந்த கல் வீசப்பட்டது. பெருமாளினுடைய அம்சமாகி இந்த கோவிலில் இருக்கக்கூடிய பத்ம தீர்த்தத்தால் அந்த ரம்பைக்கு சாப விமோசனம் கிடைச்சது இந்த ஸ்தலத்தில் தான். நிறைய புராண கதைகள் இருக்குது. இங்கே பத்ம தீர்த்தம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். அது எங்களுக்கு பார்க்க நேரம் இல்லாதனால நாங்கள் கோவில் மட்டும் இந்த இடத்துல பார்த்துட்டு வந்துட்டோம். ஒவ்வொரு வருஷமும் சித்திரை திருவிழாக்களில் 10 நாட்களும் விசேஷமாக இங்கே கொண்டாடப்பட்டு வருது. சித்ரா பௌர்ணமி, அதுக்கப்புறமா புரட்டாசி சனிக்கிழமை, கிருஷ்ண ஜெயந்தி, ஹனுமன் ஜெயந்தி, வைகுண்ட ஏகாதசி, பிரம்மோற்சவம், தீபாவளி, பொங்கல், இந்த மாதிரி ரொம்ப விசேஷமாக இந்த நாட்களெல்லாம் இங்கே விழாக்கள் இருக்குது. கோவிலினுடைய நேரம் பார்த்திங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து நைட்டு 7 மணி வரைக்கும் கோவில் திறந்துருக்கு. தினமுமே 3 கால பூஜைகள் இந்த கோவிலில் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த கோவிலுக்கு பஸ் ரூட் பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் காந்திபுரத்துலேருந்து பெருநாயக்கம்பாளையம் கோவனூர் போகக்கூடிய பஸ் இருக்குது. அங்கே நம்ம கோவனூரில் போய் இறங்கிட்டோம் அப்படின்னா இந்த கோவிலுக்கு போகிறதுக்காகவே ஜீப் வசதியெல்லாம் அந்த கோவனூரில் இருக்குது. அங்கேருந்து நம்ம ஜீப் மூலியமாக பாலமலைக்கு போய்க்கலாம். தனிப்பட்ட முறையில் பைக்கில் இந்த மாதிரி எல்லாம் போகிறது கொஞ்சம் டூ வீலரில் போகிறது இங்கே அசௌகரியமானது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா சிறுத்தைகள், புலி, யானைகள் நடமாட்டமெல்லாவும் இருக்குது. அதனால் காரு, வேனு இந்த மாதிரி அவங்க ஏற்பாடு செஞ்சுருக்கக்கூடிய ஜீப்புகளில் நம்ம போய்க்கலாம். நாங்களே பார்த்தீங்கன்னா தனியாக டூ வீலரில் போயிட்டு வர்றப்போ ரொம்ப பயமாயிருச்சு. ஏன்னா நடமாட்டமே கிடையாது. சாயந்தர நேரம் போயிருந்தோம். வர்ற வரைக்கும் ரொம்ப பயமாக இருந்துச்சு. அந்த கோவிலில் இருக்கக்கூடியவங்க சொன்னாங்க, நீங்கள் டூ வீலரில் வந்திருந்தீங்க அப்படின்னா சீக்கிரமாகவே வீட்டுக்கு போயிருங்க, ஏன்னா இவ்வளோ நேரம்லாம் இங்கே இருக்காதீங்க அப்படின்னு. அதனால் டூ வீலரில் போகிறதெல்லாம் அவ்வளவு நம்மளுக்கு ஒரு பந்தோபஸ்து கிடையாது. அதனால் நம்ம நிறைய பேர்த்து கூட சேர்ந்து வேனு இந்த மாதிரிலாம் ஏற்பாடு பண்ணிட்டு போகலாம். காரெல்லாம் நம்மக்கிட்ட இருந்தால் அதில் போய்க்கலாம். இல்லை பஸ் மூலியமாக நீங்கள் போகிறதுனா கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் காந்திபுரத்துலேருந்து கோவனூர், பெரியநாயக்கம்பாளையம் தாண்டி கோவனூர் போகக்கூடிய பஸ்ஸெல்லாம் இருக்குது. அந்த கோவனூரில் இறங்கிட்டீங்க அப்படின்னா கோவனூரில் இருந்து ஜீப் மூலயமா பாலமலைக்கு நீங்கள் போய்க்கலாம். ஒரு 30 ரூபா 40 ரூபா சார்ஜ் தான் இருக்கும். இது மாதிரியான கோவில்கள் பற்றிய செய்திகள் எல்லாமே என்னுடைய சேனலில் இருக்குது. அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் பாருங்கள். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.